Praise the Lord, viewers. Welcome once again to Esther's Empowerment Prayers. நேயர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் எஸ்தரின் வல்லமையான ஜெபம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We have been doing on the blood covenant of God. தேவனுடைய இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Today we are doing from Joel chapter 2 verse 28 and 29. இன்றைய தினத்திலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்ப்போம். Let us read. It says, "And it shall come to pass afterwards that I will pour out my spirit upon all flesh. Your sons and daughters shall prophesy. Your old men shall dream dreams. Your young men shall see visions. And also upon the servants and upon the handmaids in those days will I pour out my spirit." அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். So here we see that the old covenant was established on Mount Sinai. இங்கே பார்க்கிறோம், இந்த பழைய உடன்படிக்கை சீனாய் மலையிலே ஏற்படுத்தப்பட்டது. God miraculously delivered the Israelites from the Egyptian bondage. எகிப்தியர்களின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் மக்களை மிக அற்புதமாக விடுதலை பண்ணினார். So they killed the Passover lambs in celebration and giving sacrifices at the altar in the temple. இந்த பஸ்கா பண்டிகையின் போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் கொன்று அங்கே கொண்டாட்டமாய் கொண்டாடினார்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து. So they celebrated this Passover by taking the blood of the lamb that was sacrificed and they would sprinkle it upon their doorpost and upon the three corners of their door. அங்கே இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது அந்த இரத்தத்தை எடுத்து அதை தெளித்து அவர்கள் கதவுகள் நிலைகளிலே பூசி அந்த 3 ஓரங்களிலுமே பூசினார்கள். Now 50 days later on Mount Sinai, God entered into a covenant with them. அங்கே 50 நாட்களுக்கு பிறகு அங்கே சீனாய் மலையிலே தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அவர்களோடு கூட. In a mighty demonstration of his power, he came down from Mount Sinai in a flashing of a light and thunder, and the earth shook. அங்கே இடி முழக்கங்களுடனும் மிகுந்த மின்னல்களோடு அந்த பூமி அதிரும் பொழுது தேவன் அங்கே சீனாய் மலையிலே இறங்கி வந்தார். The trumpet sounded and God spoke in an audible voice to the people of Israel. அங்கே எக்காளம் ஒலித்தது. அப்பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசத் தொடங்கினார். He gave them the laws. அங்கே அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். Each year the Israelites celebrated the feast of the Passover 50 days following the Passover. அங்கே எப்பொழுதுமே அந்த பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு 50 நாட்கள் கழித்து இஸ்ரவேல் மக்கள் இதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். So in remembrance of this day when God entered into a covenant with them, they had received the law from God. அங்கே தேவன் இவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையிலே ஏற்படுத்தப்பட்டதையும் நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளைகளை கீழ்ப்படியும்படியாக இதை கொண்டாடினார்கள். This was the old covenant on Mount Sinai, but here in the new covenant was established in Jerusalem. இது சீனாய் மலையிலே ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை எருசலேமிலே ஏற்படுத்தப்பட்டது. And it was on Mount Zion. அங்கே சியோன் மலையிலே ஏற்படுத்தப்பட்டது. More than 1400 years later, 1400 வருடங்களுக்கு பிற்பாடு, on the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளன்று, 50 days following Passover, பஸ்கா பண்டிகை முடிந்து 50 நாட்களுக்கு பின்பதாக God fulfilled his promises concerning and entering into the new covenant with the Israelites now. புதிய அந்த மக்களோடு கூட புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதனாலே தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். Now we see that scene on the upper room where Jesus is seated with his disciples and he puts forth his terms, conditions and promises of the covenant that he was going to come into with the people of Israel.
அங்கே நாம் மேல் அறையிலே பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து அவருடைய சீஷர்களோடு கூட இருந்து அநேக காரியங்களை பேசுகிறார். இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களை அவர் அங்கே நிலைநிறுத்துகிறார். Concerning him entering into a covenant with Israelites. அங்கே இஸ்ரவேல் மக்களோடு கூட அந்த புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறதை குறித்து அங்கே சம்பாதிச்சிட்டார். Now in the upper room, Jesus had set forth the terms, conditions and promises. அங்கே மேலறை வீட்டிலே இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய எல்லா காரியங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அங்கே விரிவாக உரைக்கிறார். He looked to heaven and he said, Father, let your will be done upon these disciples. அங்கே இருந்து அவர் வானங்களை நோக்கி பார்த்து, பிதாவே உம்முடைய சித்தம் இந்த சீஷர்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் என்பதாக சொல்லுகிறார். And upon all those that will enter this covenant relationship with me. என்னோடு கூட இந்த புதிய உடன்படிக்கையிலே நிலை பெறுகிற யாவருக்கும் இப்படி ஆகட்டும் என்று. On the cross of Calvary, he had offered himself as a perfect sacrifice for man's sins. அந்த கல்வாரி சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக ஒரு தியாகமாக பலியானார். And his blood poured forth. அவருடைய